ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, டவுட்ஸ் வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அதாவது டிஎன்பிசிஏஓ, அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2025 வருமா அப்படிங்கிற மாதிரி இது வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகேவா? இந்த வீடியோவை உங்களோட ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து டிஎன்பிசி 2024க்கு வந்து எவ்வளோ சார் கட் ஆஃப் வரும், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் நிறையா கேட்டிருந்தீங்க. ஸோ டிஎன்பிசி 2024க்கான கட் ஆஃப்ஸ் அண்டு மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து கட் ஆஃப்ஸ் எவ்வளோ இருக்கணும், நம்ம மார்க்ஸ் எவ்வளோ இருக்குன்னா நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், அக்ரி பேப்பர் வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சேம் ஆஸ் யூஸ்வல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஸ்டினோட பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 200 கொஸ்டினில் இந்த 200 கொஸ்டினில் நம்ம எவ்வளோ எடுத்தால் ஒரு சேஃப் ஜோன்னா 160+ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ 200 கொஸ்டின்ஸ் அக்ரி கொஸ்டின்ஸில் 160 கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ண எல்லாரும், நம்மளோட அந்த வீடியோ கோர்ஸ் சொன்னேன், ஸோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண எல்லாருமே 160+ கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸில் 60+ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தா உங்களுக்கான ஒரு சேஃப் ஜோன்ஸில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து 160 அண்டு 60+ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தா இருக்கும். ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீஸும் வந்து இது இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ சார் அப்படின்னா, ஸோ ஓவராலாக வந்து இதுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 200 கொஸ்டின்ஸுக்கு வந்து 300 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 200 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 150 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ 1.5 மார்க்ஸில் ஈச். ஓகேவா? ஸோ இந்த 150 மார்க்ஸ். ஸோ டோட்டல் இந்த 450க்கு வந்து நீங்கள் வந்து 350 எடுத்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் வந்து நீங்கள் இருக்கலாம். ஓகேவா? உங்களோட ஓவரால் மார்க் வந்து 450க்கு 350 வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஜோன் வந்து இந்த இதில் வந்து கவுன்சிலிங்க்கான எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? 350+ மார்க்ஸ் வந்து எடுத்துட்டீங்கன்னா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ டிஎன்பிசி 2025 வருமா அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் டிஎன்பிசிஸ் ஏஓ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 2018 பார்ப்போம். ஸோ 2018 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2018 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, 2019 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2021 அதாவது 18, 19, 21 இது 3 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 23 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, 22 கண்டக்ட் பண்ணலை. ஸோ 23 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் இங்கே வந்து 1 இயர் கேப் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து 24 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக எழுதுனது. ஸோ அதுக்கு ஸோ இப்போ இந்த 24க்கு கண்டக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் எப்போ சார் வரும், இதோட ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டீங்க. ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷனில் சொன்னது Feb 2025. ஓகேவா? அதாவது இந்த மந்த் தான். ஓகேவா? Feb 2025. ஓகேவா? Feb 2025. ஓகேவா? Feb 2025 தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதம் தான். ஓகேவா? இன்னும் இந்த மாதத்தில் எத்தனை டேஸ் இருக்குது? ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து 18. ஸோ இன்னும் வந்து இந்த 10 டேஸ்க்குள்ளே வந்து எப்போனாலும் வந்து ரிசல்ட்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ இந்த 10 டேஸில் வந்து எப்போனாலும் ரிசல்ட்ஸ் வரலாம். மேபி இந்த வீக் கூட வந்தாலும் வர்றது தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2025 வர சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, 2025 வர சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் தான் இது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து அஸ் யூஸ்வல் குரூப் 1 எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம், நோட்டிஃபிகேஷன் எப்போ, எக்ஸாம்ஸ் எப்போ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி தான் வந்து சிவில் சர்வீஸ் 4 குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு வந்து 25 ஏப்ரல் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இது இருக்காங்க. நம்மளோட இந்த டிஎன்பிசி ஏஓ வந்து கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த வட்டம் அப்படி தான் வந்துச்சு. ஸோ இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வரும். ஓகேவா? அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து ஏஓங்கிறது வந்து வரும். ஓகேவா? ஸோ அதுதான் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஏஓ வந்து இதில் தான் வரும், இந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 21 மேல வந்து சொல்லியிருக்காங்க. 21 மேல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ஆகஸ்ட் 4 வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கிளாஸஸ்க்கான பேட்சஸ் வந்து நம்மகிட்ட போயிட்டு தான் இருக்குது. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது இந்த வட்டம் ஏஓ வராதுன்னு சொல்கிறாங்க, என்ன எப்படின்ட்டு.
ஸோ வந்து அது வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்தால் தான் தெரியும். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் வந்து அவங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நடந்த எக்ஸாம்ஸ் அகைன் மறுபடியும் வந்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் வந்து மறுபடியும் நடத்துகிறாங்க. ஸோ சான்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் இங்கே பாருங்கள், 7 days வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2024 இந்த மாதிரி தான் வந்து 7 days வந்து எக்ஸாம் நடந்தது இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ இந்த 7 days வந்து ஒவ்வொரு டிகிரி கிராஜுவேட்ஸ்க்கு ஒவ்வொரு நாள் இருக்கும். அக்ரி கிராஜுவேட்ஸ்க்கு டிஎன்பிசி ஏஓ ஒரு நாள் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து வேறு கிராஜுவேட்ஸ்க்கு வந்து அது அவங்களுக்குள்ள தனித்தனியான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ வந்து 7 days கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நோட்டிஃபிகேஷனும் பிடிஎஃப்ஸ் வந்து இந்த டேட்ஸில் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதோட அலாகேஷன் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து தான் 2025 பொறுத்த அளவுக்கு. ஸோ அதுக்கடுத்து வேர் ஸ்டடி பிளான். ஸோ நிறைய பேர் கேட்டது வந்து ஸ்டடி பிளான் கொடுங்க, ஒரு பிடிஎஃப் ஃபைலில் கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏஓக்கு எஸ்பெஷலி ஏஓக்கு. ஸோ யார் எலிஜிபிலிட்டின்னு நமக்கு அது தெரியும்ல. ஸோ நீங்கள் அக்ரி கிராஜுவேட்ஸாக இருந்தால் எலிஜிபிலிட்டி, ஸோ அக்ரி இன்ஜினியரிங்காக இருந்தால் எலிஜிபிலிட்டி. ஸோ நீங்கள் பட் வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் வந்து இருந்திருக்கணும். ஸோ அக்ரிகல்ச்சர் டிகிரி வந்து பேக்ரவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஏஓக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அக்ரி பேப்பரில் வந்து இந்த 200 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து எப்படி சார் நான் கிளியர் பண்ணுறது, இதை வந்து எப்படி இந்த இதோட சிலபஸை கிளியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மொதல் உங்களோட காலேஜ் மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருந்து இந்த காலேஜ் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரியில் உங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருந்து, ஓகேவா, ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து உங்களோட 8th செமஸ்டர் வரைக்கும் இருக்க மெட்டீரியல்ஸ், அதாவது எல்லா சப்ஜெக்டோட எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை கோ த்ரூ பண்ணிங்கனாலே வந்து இந்த சிலபஸை வந்து கவர் பண்ணிடலாம். பிகாஸ் வந்து நீங்கள் சிலபஸை பிடிஎஃப் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாலும் ஸோ நம்ம அந்த காலேஜில் என்ன கரிக்குலம் படித்தோமோ ஸோ அதே தான் சேம் தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து இந்த சப்ஜெக்ட் வைஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போது அக்ரானமினா அக்ரானமிக்கான மெட்டீரியல் வந்து தனியாக இருக்கும். ஓகேவா? அக்ரானமிக்கான மெட்டீரியல் வந்து தனியாக இருக்கும். அக்ரானமிக்கான மெட்டீரியல்ஸ் வந்து தனியாக இருக்கும். அதே மாதிரி என்டமாலஜிக்கான மெட்டீரியல்ஸ் தனியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனுக்கான மெட்டீரியல்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கோர்சஸ் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் வந்து இருக்கும் அதில் வந்து. ஓகேவா? ஸோ அந்த மெட்டீரியல் இருக்கும். ஸோ அது போக வந்து டெஸ்ட் பேட்சஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அக்ரி பேப்பருக்கு வந்து தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ அதுக்கடுத்து ஸ்கீம்ஸ்க்கான மெட்டீரியல்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இந்த மெட்டீரியல்ஸ் வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வச்சுருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்கொயரி பண்ணிங்கன்னா ஸோ நான் டீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸு, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஸோ இல்லை சார் எனக்கு ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி இருந்தால் மட்டும் போதும், எனக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா நம்மளோட யூடியூப்லேயே பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து இருக்காது. அதுக்கடுத்து வந்து வீடியோ கோர்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ கோர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கோர்ஸுக்கான ப்ரைஸ் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணுறப்போ சொல்லுவாங்க. பட் இந்த வீடியோ கோர்ஸில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ அக்ரானமினா அக்ரானமியில் டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து என்டமாலஜிக்கு சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸோட வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த வீடியோ கோர்ஸில் இருக்கும். ஸோ இதை மட்டும் வீடியோ கோர்ஸ் மட்டும் கூட நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் ஸ்கீம்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா இந்த வீடியோ கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கொயரி பண்ணுறப்ப அது எது வேணுங்கிறத வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸில் அந்த கொஸ்டின்ஸுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து டாபிக் வைஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அண்டு பிடிஎஃப் ஃபைல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் பேட்சஸில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து இது மந்த்லி வைஸ் இப்போ 2024 வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? 2024 வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? அதை நம்மகிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்குது. ஓகேவா? தமிழ் அண்டு இங்கிலீஷில் வந்து இருக்குது. ஓகேவா? தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டெஸ்ட் பேட்சஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி குவிஸஸ் வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டடி பிளான் அந்த எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கடுத்து வந்து ஹவு டு ஸ்டடி. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ என்னென்ன படிக்கணும், டெய்லி எப்படி படிக்கிறது, எப்படி கன்சிஸ்டன்சியை கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கேட்பீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஒன் டாபிக் டெய்லி. ஓகேவா?
ஸோ ஒன் டாபிக் டெய்லி, ஓகேவா, ஒரு டாபிக் டெய்லி கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ ஈச் அக்ரி, ஸோ இப்போ அக்ரியில் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்னு ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கும். ஸோ ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்னு ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா அன்றைக்கி அந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிட்டை முடிச்சிருங்க, ஓகேவா. ஸோ அன்றைக்கி அந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சரை முடிச்சுங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் டெய்லி அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி டெய்லி குவிசஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் நம்மளோட சேனலில், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரிவிஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதேமாதிரி டெஸ்ட் பேட்சஸ் வந்து நீங்கள் பை பண்ணி அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப் பிளேலிஸ்ட் நம்ம தான் சொன்ன மாதிரி நம்ம இதில் வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். பட் வந்து அதில் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.